விநாயகமூர்த்தி கி ஜெய். சத்குரு அருணகிரிநாத சுவாமி கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சித்தி தரும் புத்தி தரும் தென் திருவை சேர்விக்கும் பக்தி தரும் மெய்ஞானம் பாலிக்கும் விடாரவை கொத்தி நடிக்கும் மயிலோன் மலரடி சேர்க்கும் முக்தி தரும் கணபதியை கை தொழுதற்கால் மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்து மொழிந்திலேயே அகமாடை மடந்தையர் என்று அயரும் ஜெகமாயையுள் நின்று தயங்குவது. சொல்லின் விளக்கம். மகமாயை மகத்தான அறியாமை, களைந்திட களை எடுப்பது போல தொலைப்பது, வல்ல வன்மை வாய்ந்த திறமை மிக்க பிரான் பிறப்பு இறப்பு அற்றவன் எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தைதாய் தம்பிரான் என்கின்ற பிரான். முகம் ஆறும் ஆறு முகங்கள் கொண்ட சண்முகன் ஆறுமுகன் என்கின்ற தெய்வம். மொழிந்து உச்சாரணை செய்து ஜபித்து பலமுறை சொல்லி மொழிந்திலேன் உரைக்கவில்லையே. அகம் என்றால் வீடு, ஆடை மாடை என்று குறிச்சிருக்கிறார். ஆடை உடைமணிகள், மடந்தையர் மனையாள் மங்கையர் என்று அயரும் என்று நினைத்து துவழுகின்ற ஜெகமாயை பிரகிருதி சுபாவம் உலக மயக்கம் நின்று ஆட்பட்டு அகப்பட்டு தயங்குவதோ சொல்ல ஒன்னா துயர் கொண்டு கொள்ளுவதோ என்பது சொல் விளக்கம். இதன் பொருள் விளக்கம் என்ன என்றால், மாயை ஆகியவள் காசியப மகர்ஷியை மணந்து கொண்டு அவர் மூலியமாக சிங்கமுகாசுரன், தாரகன், சூரபத்மன் என்கின்ற அரக்கர்களையும் அஜமுகி என்ற அரக்கியையும் பெற்றெடுத்தார்கள். சூரபத்மனுக்கு பத்ம கோமலையை மணந்து கொண்டு அக்னிமுகன், வஜ்ரபாகு, பானுகோபன் முதலியும் மேலும் 1000 முதலாகிய பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அவர் அனைவருமே ஒரு அரச வம்சாவளியை ஏற்படுத்தி அரக்க வம்சாவளியாக இருந்து கொண்டு இறைவனிடம் சிவபெருமானிடம் பல வரங்களை வாங்கி இறைவனே மறு உருவு எடுத்தால் அழிய மாட்டார்கள் என்கின்ற வரத்தை பெற்றார்கள். மாயையின் உருவினாலே ஆன இவர்களை சிவபெருமான் 5 முகத்தோடு அதோமுகம் சேர்த்து 6 முகமாக வந்து நெற்றிக்கண்ணாலே 6 முகனை படைத்து அந்த 6 முகன் போரிலே வந்து சூரபத்மாதிகளை வென்று அரக்கர் குலத்தை முழுதும் வேரோடு அறுத்தான் என்பது கந்த புராண கதை. அப்படிப்பட்ட 6 முகன் மாயையின் முழு சொரூபமாகிய அந்த அரக்கர் குலத்தையே அழிக்கவல்ல முருகப்பெருமான் உலக மாயையை மாட்டிக்கொண்டு இருக்கின்ற நம்மளை காப்பது ஒரு பெரிய விஷயமா? யானையை அடக்க வல்லவன் ஒரு கொசுவை அடிக்க முடியாதா? அந்த அளவு முருகப்பெருமான் மகமாயை மகம் என்ற வெகுத்தான மாயையை கலைஞர வல்லவிதான் முகம் 6 மொழிந்துள்ளனே. அவனுடைய 6 முகத்தை எண்ணி முருகப்பெருமானுடைய 6 முகா என்று உன்னுடைய நாமத்தை சொல்லி முயன்றனே. ஜெகமாயை இந்த உலகத்தின் மாயையை எப்படி நான் வெளிவருவேன் என்று கேட்கின்ற அளவிலே தயங்குகிறேன் என்று அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். முருகப்பெருமானோடு நாமம் ஆறுமுகன் என்ற நாமம் அந்த பெயரை ஆதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு பெயரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பெயராளர் சேரா நிர்வர் குலகலகன் சேவர் கொடியாய் செந்தூர் வாழ் செல்வா வா வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்பமுடன் அப்பா வா வா என்று உன்னை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வக்குண்டா வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குழம்பை மலை வள்ளிக்கணவா வருகவே என்பென்றார்கள். 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றும் நெஞ்சமதில் அஞ்சேலன வேல் தோன்றும் நெஞ்சமதில் ஓர்கால் நினைக்கும் எதிர்காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள். முருகப்பெருமானுடைய பெயரை 6 முகன் என்ற பெயரை முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர்கள் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார். வியாதி அடைந்த நீயார் ஒரு காலம் துன்பப்புறார் ஒரு காலம் நாடு புகார் பரகதி உற்றிடுவார் சமராபுரி புண்ணியமே என்று சொன்னார்கள். முருகப்பெருமானுடைய பெயரின் விசேஷத்தை எவ்வளவு சொல்லுகின்றோமோ, எத்தனை நாம ஜபம் செய்கின்றோமோ, மாயையை கலைந்து விட்டு நம்ம எல்லாம் காப்பாற்றுகின்றார் முருகப்பெருமான். அதனாலே குமரா என்று ஓர்கால் சொல்லி அமராவதி ஆழ்வார் அன்று யமராஜன் கால் புகுதார். பேரூரான் தாழ் புகுதார் தாய் உதிர பை புகுறார் சேரார் பயம் முடியா பிறவிக்கடலுள் புகார்
முழுதும் கெடுக்கும் இடியால் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள், அழியாருக்கு நல்ல பெருமாள், அவுணர் குடல் குழம்ப பொடியாற்றிய பெருமாள், திருநாமம் புகழ்பவரே. முருகனுடைய திருநாமத்தை சொல்லி ஜபம் செய்தவருக்கு மகமாயை கலந்திடது மிக்க எளிதாக போகிறது. இந்த மாயா உலகிலே மாயையை விட்டு ஆணவம் கண்பம் மாயை என்கின்ற மூன்றையும் அகன்று முருகப்பெருமானை என்றென்று மெய்யுணர்வோடு அடைந்து பரகதி விட்டிடுவதற்கு அது தேவை. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்ற சொல்ல கலைந்து போம் என்று சொன்னார்கள். கந்தா என்கின்ற சொல்லை சொல்ல வேண்டும், ஆறுமுகா என்று சொல்ல வேண்டும். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்றினாலும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசா என்று அருணுகின்றார்கள். ஆறுமுகனே ஆறுமுகன் ஆறுமுகன் என்று வெகுவாக புகழ்கின்றார். அப்படிப்பட்ட ஆறுமுகனை நினைத்தவருக்கு எல்லா வினைகளும் போகும், எந்த வினையும் போகும். இந்த மாயையிலிருந்து ஜெக மாயையில் ஆடை ஆபரணம் வீடு மடந்தையர் மங்கை என்று இந்த ஜெகமாயில் மாட்டிக்கொண்டிருக்கும் நம்மை நின்று தயங்குகின்ற நம்மை முருகப்பெருமான் மாயையை களைந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம எல்லாம் காப்பாற்றுகின்றான் என்பதுதான் இதன் உட்கருத்து. வெற்றி அந்த பாடலை இப்போது பார்ப்போம். மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் ஜெகமாயில் தயங்குவதே. வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. பாய், நன்றி ஐயா. பாய். தேங்க்யூ சார். முருகாசன். அது என்னமோ தெரியல.